சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தலைவர் பாலாஜி தாக்கப்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை கிண்டி மருத்துவமனையில் தனியார் பாதுகாப்பு நிறுவனர் ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருந்த நிலையில் மருத்துவர் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஷிப்டிற்கு 30 பேர் வீதம் 90 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்கு உரிய நபர்களை சோதனை செய்த பிறகே மருத்துவமனைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பணியிட பாதுகாப்பை வலியுறுத்தி மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தால் சில பிரிவுகளில் புற நோயாளிகள் சிகிச்சை பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆனால் இன்றைக்கி ஓபி போட மாட்டோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 மணி நேரமாக வெயிட் பண்ணேன். இப்போ வெறும் காய்ச்சல் இதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தலைமை மருத்துவர்லேருந்து ஒரு தகவலும் வரலன்ட்டு எல்லாம் காத்திருந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிறோம். நல்லா தான் பார்க்குறாங்க, நல்லா பார்க்குறாங்க. அது நேற்று என்னவோ நடந்ததுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு புரியலை நம்மளுக்கு. அதான் மற்றபடி நல்லா தான் நடத்துகிறாங்க. இல்லை இது என்னன்னாக்கா இது அங்கே நடக்கிறத நம்மளுக்கு கேட்டால் கொஞ்சம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒன்று, மற்றபடி ஒன்றும் இல்லை. கேட்டால் சொல்லணும் இல்லைங்க, அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதன் எதிரொலியாக மதுரை அரசு மருத்துவமனையில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நுழைவு வாயில் பகுதியில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் காவலர்கள் சுழற்சி முறையில் பணியில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனைக்கு பிறகே மருத்துவமனைக்குள் நோயாளிகளும் அவர்களின் உறவினர்களும் அனுமதிக்கப்படுகின்றனர். மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் மருத்துவ நிலைய அதிகாரிகள் மற்றும் தலைமை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். வயிறு, மகப்பேறு மற்றும் காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்ட பிரிவுகளில் மட்டும் இன்று மருத்துவர்கள் பணியில் இல்லை என்று சிகிச்சைக்கு வந்தவர்கள் கூறுகின்றனர். பணியிட பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும், ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். மருத்துவமனையில் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும், நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர்கள், செவிலியர், மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்றனர். கத்திக்குத்திற்கு ஆளான கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தலைவர் பாலாஜி தற்போது நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று நோயாளியின் உறவினர் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜிக்கு கிண்டி மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை குறித்து இன்று காலை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீண்டும் நேரில் சந்தித்து விசாரித்தார். அதன் பின்பு மருத்துவர் பாலாஜி நலமுடன் இருப்பதாக வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முடிவுகளும் திருப்திகரமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்டேபிளாக இருக்கேன், இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு இது மட்டும் செக் பண்ண வேண்டியது, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன்.